இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நான் மேரினேட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ரோட்டிசரியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ரோட்டிசரி ராடை எடுத்துகிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வயிற்றுக்குள்ளே விட்டுட்டு அதோட நெஞ்சு பகுதியில் வந்து இந்த சைடு வந்து கழுத்து பக்கத்தில் வந்து வெளியில் எடுத்துடலாம் நம்ம. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து ரோட்டிசரிக்கு வந்து 2 சைடு வந்து இந்த மாதிரி பிளேட்ஸ் வரும். ஸோ அதுவும் வந்து நம்ம மாட்டிக்கலாம். இப்போ இந்த கால் வந்து நம்ம ஏற்கனவே கட்டி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து இப்படி வயிற்றுக்கு மேலே தூக்கி விட்டுடலாம். தூக்கி விட்டுட்டு இந்த ரோட்டிசரி ராடுக்குள்ளே விட்டு இந்த பிளேடை இதை அப்படியே கிட்ட தள்ளிட்டு வாங்க. இப்படியே எடுத்துகிட்டு வந்து நல்லா வந்து சிக்கனுக்குள்ளே வந்து இறக்கிடணும். இறக்கிட்டு இது வந்து நல்லா ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிடணும் அந்த இடத்துல. அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து அந்த பிளேடை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டு நல்லா வந்து ஃப்ளஷில் வந்து இறங்குற மாதிரி அது வந்து பிளேடை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இறக்கிட்டு இதுவும் வந்து நம்ம ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ இது வந்து நம்ம ரோட்டிஸ்ட்ரி ஸ்டாண்ட் எடுத்து நம்ம அவனில் வந்து மாட்டிடலாம். இது மாதிரி வந்து நம்ம உள்ளே வந்து அவனில் மாட்டிடலாம். இதுக்கு அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம வந்து கை வந்து சுடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் கிரில் மோடில் வந்து 1 ஹவருக்கு வந்து 225 டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கேன். கீழே வந்து ட்ரிப் ட்ரேயில் வந்து அலுமினியம் ஃபாயில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது ஆப்வியஸ்லி சிக்கன் வந்து வேகும் போது அது சுற்றும் போது அதுலேருந்து வர ஜூஸர்லாம் வந்து இந்த ட்ரிப் ட்ரேயில் வரும். ஸோ அதனால் அலுமினியம் ஃபாயில் வந்து அதனால கவர் பண்ணியிருக்கேன். ஸோ செட்டிங்லாம் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இது வந்து ரொட்டிசரி மோடெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ரோஸ்ட் ஆப்ஷனில் வந்துருச்சு.